புரியுதுங்களா? எதுவும் இது இங்கே இப்போ வந்தோம்னா இங்கே இதுக்குரிய போகம் என்னன்னு தான் இந்த இடத்த படைச்சிருக்கிறேன். இப்போ திருப்பத்தூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பத்தூரில் இருக்கிற எல்லாமே ஒரு காரணம் பற்றி படைக்கப்பட்டிருக்குது. இங்கே இருக்குதுன்னா ஒரு காரணம் இருக்குது, இல்லைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ என்னது, அந்தந்த ஆன்மாக்களின் பக்குவத்திற்கு ஏற்ப உலகத்தை பெருமான் படைக்கின்றான், உலகத்தை படைக்கின்றான். அப்படி படைக்கிற போது அவன் என்ன செய்கிறான், மாயையிலிருந்து அந்த உலகத்தை படைக்கிறான். மாயையிலிருந்து, இதெல்லாம் நூற்பாலோட கருத்து, இதெல்லாம் நூற்பாவின் கருத்து. அதை தான் உங்களுக்கு என்ன செய்கிறோம், அப்படியே தொட்டுக்கிட்டே போகிறோம். காரணம் ஆன்மா நாடி கண்ணுருள் தீர்ந்து, இதெல்லாம் நூற்பா கருத்து சொல்லணும், சிறப்பு பாயிரம் இதெல்லாம் சொல்லணும். எனவே அவன் அப்படி படைக்குங்கால் அவன் என்ன செய்கிறான், லயம் போகம் அதிகாரம். அவன் என்ன செய்கிறான், லயம் போகம் அதிகாரம் என்று அவத்தை கூறுகிறான். நமக்கு அவத்தை உண்டு. என்ன அவத்தை, எனக்கு என்ன அவத்தை, காரண அவத்தை, காரிய அவத்தை. அதுலேயும் சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம்னு நமக்கு அவத்தை உண்டு. இறைவனுக்கு அவத்தை உண்டான்னு கேட்டால் உண்டு. என்னது, லயம் போகம் அதிகாரம். சரி, முதல்ல இந்த அவத்தை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அவத்தை என்பதற்கு நிலை வேறுபாடு. நிலை வேறுபாடு. அவத்தைனா வேற ஒன்றும் கிடையாது, ஒரே மாதிரி இருந்தால் அவத்தை இல்லை. ஒரு இடத்துல ஒரு நிலை ஒரு 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 மாதிரி இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகிறோம், இன்னொரு மாதிரி மாறுறோம். அப்போ அவர் என்ன ஆகிட்டார்னு அர்த்தம், அவத்தை உருகிறார்னு அர்த்தம். ஒரே மாதிரி இருந்தால் அவர் அவத்தை அடையலைன்னு அர்த்தம். நம்மளால் அப்படி இருக்க முடியுமா? காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு திறந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அப்படி ஒரே மாதிரி இருக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா நம்ம என்ன செய்கிறோம், அவத்தை படுகிறோம், அவத்தை படுகிறோம். நமக்கு நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படங்கள்னு அவத்தை உண்டு. இறைவனுக்கு லயம் போகம் அதிகாரம். லயம்